அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாக்கியலட்சுமி சீரியலில் என்ன ப்ரோமோ நடந்துச்சுன்னு பார்ப்போம். இனியை வந்து பப்பில் இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே அவங்களுக்குள்ளே ஒரு பெரிய சண்டையாக ஆகிப்போச்சு, கலவரமாக ஆகிப்போச்சு. அதனால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஃபோன் போட்டு போலீஸையும் வர வச்சுறாங்க. போலீஸும் வந்துடுறாங்க. சார் ப்ளீஸ் சார், நாங்கள் எதுவுமே பண்ணல சார், ப்ளீஸ் சார் எங்களை விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கெஞ்சி பார்க்குறாங்க. போலீஸ் வந்துட்டு, ஆமாம் நீங்களே என்ன பண்ணுறீங்க, நீங்களே யார், எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க, பப்புக்கு வந்து தண்ணி அடிச்சு கலாட்டா பண்ணுறீங்களா நீ? சார் ப்ளீஸ் சார், நாங்கள் யாருமே தண்ணி அடிக்கல சார், அப்படியே எதுவுமே பண்ணல சார், ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சின்ன பிரச்சனை ஃப்ரெண்டுக்குள்ளே அப்படிங்கிறாங்க. சின்ன பிரச்சனைனா இப்படியா பண்ணுவீங்க? அவர் எங்கள் மேனேஜர் ஃபோன் போட்டு எங்களுக்கு வர வச்சிருக்காரு. ஐடி கார்டெலாம் காட்டி நீலாம் என்ன படிக்கிறேன், நீ என்ன படிக்கிறேன்? சார் எங்கள் சீனியர் தான் சார் எங்களை மொதல் அடித்தாங்க, நாங்கள் ஒன்றுமே பண்ணல சார், அதுக்கப்புறம் தான் சார் சண்டே வந்துருச்சுன்னு. சீனியராக? அப்போ நீங்கள் என்ன காலேஜ் படிக்கிறீங்க, எந்த இயர் படிக்கிறீங்கன்னு? சார் அவங்களாம் தேர்ட் இயர் படிக்கிறாங்க சார், நாங்கள் வந்து ஃபஸ்ட் இயர் படிக்கிறோம் சார்னு. ஓ ஃபஸ்ட் இயர்னா இப்போ உங்கள் ஏஜ் என்ன, உங்களை ஐடியோட கார்டெல்லாம் காட்டுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஐடி கார்டெலாம் பார்க்குறாங்க. 19, 20, உனக்கு 20 வயசு, உனக்கு 19 வயசு, மற்ற எல்லாருக்குமே 21 வயசு வந்தால் தான் பப்புக்கு வரணுங்கிற அந்த ரூல்ஸே இருக்குது. அதில் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாமல் நீங்கள் எதுக்கு 21 வயசு முன்னாடியே பப்புக்கு வந்து இப்படி தண்ணி அடிக்கிறீங்கன்னு? சார் எங்களுக்கு எதுவுமே தெரியாது சார், ப்ளீஸ் சார் அப்படிங்கிறாங்க. அடுத்த மேனேஜரை பார்த்து போலீஸ் சத்தம் போடுறாங்க. ஆமாம் 21 வயசுக்கு வந்ததுக்கப்புறம் தானே பிள்ளைகள் எல்லாத்தையுமே பப்புக்கு அலோவ் பண்ணணும். நீங்கள் ஐடி கார்டு ப்ரூஃப் எதுவுமே இல்லாமல் இவங்களால எதுக்கு உள்ளே அலோவ் பண்ணீங்க? அது உங்கள் மேலே உள்ள தப்பு தானே, ஏன் செக் பண்ணலன்னா? சார் சாரி சார், கூட்டமாக இருந்ததுனால ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு, அதனால் நாங்கள் சரியாக செக் பண்ணாமல் டக்குன்னு எல்லோரையும் அனுப்பிட்டோம் சார் அப்படிங்கிறாங்க. எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கடைசி கலவரனா எங்களுக்கு ஆனவனா ஃபோனை போடுங்க என்ன அப்படிங்கிறாங்க. அடுத்து திருப்பி ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு வராங்க. வாங்கடா மொதல் எல்லோரும் ஸ்டேஷனுக்கு வாங்கடா, உங்கள் அம்மா அப்பாவுக்குலாம் ஃபோன் போட்டுட்டு நீங்கள் பப்புக்கு வந்து என்ன பண்ணீங்கன்னு சொல்லி அவங்களாம் தெரிஞ்சுக்கிறட்டோன்னே. சார் ப்ளீஸ் சார், எங்கள் அம்மா வீட்டுக்கு எங்கள் அப்பா வீட்டுக்கு யாருக்குமே தெரியாது சார், எங்கள் பேரண்ட்ஸ்க்கு தெரியாமல் தான் சார் நாங்கள் இங்கே வந்தோம் சார், ப்ளீஸ் சார் எங்களை வேணால் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போங்க சார், ஆனால் பொண்ணுங்களாம் பாவம் சார், அவங்க எந்த தப்பும் பண்ணலை, பொண்ணுங்களாக வேறு இருக்காங்க, அவங்கள கூட வீட்டுக்கு அனுப்பிடுங்க சார் அப்படிங்கிறாங்க. ஆமாடா தப்புலாம் பண்ணியிருந்தாடா, இதில் என்னடா பொண்ணுங்க பையனுங்க, அவங்களும் அவங்க கூட சேர்ந்து வந்தவங்க தானே, அவங்களும் ஸ்டேஷனுக்கு வரட்டும், அவங்களோட அறிவு அவங்களுடைய திறமை எல்லாமே அவங்க பேரண்ட்ஸ்க்கு தெரியட்டும், வாங்கடா ஏறுங்கடனே. சார் ப்ளீஸ் சார், நாங்கள் எந்த தப்பும் பண்ணல சார், நாங்கள் தண்ணியை அடிக்கல சார், வேணால் எங்களை செக் பண்ணுங்கள் சார், நாங்கள் ஜஸ்ட் கூல்ட்ரிங்க்ஸாக தான் சார் குடித்தோம் அப்படின்னு இனியாவும் சொல்கிறாங்க. எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் யார் சொல்கிறேன் கேட்காம ஏறு போமா அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக ராதிகா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஐயோ எங்கள் வீட்டில் வேறு அண்ணன் ஃபோன் போடுறானே, எங்கள் அம்மா வேறு ஃபோன் போடுறாங்களேன்னு சொல்லி இனியா புலம்பிகிட்டே இருக்காங்க. ராதிகா அந்த இடத்துக்கு வர்றாங்க. என்ன போலீஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு பார்த்தா இனியா இருக்கா. இனியா என்ன இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி ராதிகாவுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. அடுத்த கிட்டக்க போய் இனியா கூப்பிடுறாங்க. இனியா பார்த்தோன்னே இனியாவுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. நீ என்ன இங்கே எதுக்கு போலீஸ் வந்திருக்காங்க ராதிகா கேட்குறாங்க. எல்லா டீட்டெயிலும் சொல்கிறாங்க. ஏமா பஃபுக்கு வந்துட்டு இந்த மாதிரி தண்ணி அடித்து தகராறு பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களாம் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போங்க, வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. சார் இனி அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது சார், நீங்கள் யார் மொதல் அப்படிங்கிறாங்க. சார் நான் இனியாவுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவா சார் அப்படிங்கிறாங்க. வேண்டப்பட்டவங்களா இருந்தால் என்ன வேணாலும் சொல்லுவீங்களா நீங்கள்? அந்த பிள்ளை தப்பு பண்ணியிருக்கு, பசங்களோட சேர்த்து இங்கே வந்து கும்மாளமாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டுறாங்க. சார் இல்லை சார் இனி அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது, அவங்க பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லவங்க, அவங்க இப்படிலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க, எல்லா பேரண்ட்ஸ்க்கு தெரியாமல் தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. சார் ப்ளீஸ் சார், அது படிக்க வேண்டிய பிள்ளைங்க சார், அது பொம்பளை பிள்ளைங்க சார், சின்ன வயசு பிள்ளைங்க, 21 வயசுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியணும் இங்கே வரணுங்கிற அந்த ஒரு நாலேஜ் கூட இல்லாமல் இங்கே வந்திருக்காங்க சார், அவங்கள விட்டுருங்க சார், வீட்டுக்கு போட்டோம் அப்படிங்கிறாங்க. ஏமா என்ன நடந்துக்கு ஏது நடக்குன்னு தெரியாமல் நீ ஏட்டி வீட்டை கூட்டிகிட்டு போகிறேங்கிற? அதெல்லாம் முடியாது, எதனால போலீஸ் ஸ்டேஷனை வந்து பேசட்டும் அப்படின்னு சொல்லி ஏறுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்குன்னு ராதிகா என்ன பண்ண எது பண்ண தெரியாமல் கமிஷனருக்குலாம் ஃபோன் போடுறாங்க. கமிஷனர் வந்து திருப்பி போலீஸ்க்கு ஃபோன் போட்டு போலீஸ் பேசிடுறாங்க. சரி இங்கே நீங்கள் யார் கமிஷனருக்கு, உங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிறாங்க. இல்லை சார் என்னோட அண்ணனோட ஃப்ரெண்டு தான் சார் கமிஷனர், அதனால தான் அவங்களுக்கு ஃபோன் போட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி இந்த இனியாவை கூட்டிகிட்டு போங்க, அவளோட சேர்ந்து மற்ற ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு போங்க, பொம்பளை பிள்ளை எல்லாத்தையும், இனிமேல் அந்த மாதிரி தப்பு வராமல் பார்த்துக்கோங்க சரியா அப்படின்னு சொல்லி ராதிகாவோட அனுப்பிடுறாங்க. அடுத்து ராதிகா கிட்ட வந்து ஐயோ ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி அப்படின்னு சொல்லி இனியா பேசுகிறாங்க. தேங்க்ஸ் சார் அந்த ஐசத்தையும் குப்பையில் போடு, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் எல்லாருமே? 21 வயசு வர வரைக்கும் இந்த மாதிரி பஃபு பார்ட்டி எதுக்குமே போகக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாது, அந்த சென்ஸ் கூட இல்லாமல் அனுப்பியிருக்கீங்க. உங்கள் பேரண்ட்ஸ்லாம் இதை பார்த்தா என்ன நினைப்பாங்க? போலீஸ் ஸ்டேஷனில் போய் பார்த்தா என்ன நினைப்பாங்க? போலீஸ் ஸ்டேஷனில் போய் அவங்க இப்போ நீங்கள் கதறினீங்க பார்த்தீங்களா, ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார்னு, அதே மாதிரி உங்கள் பேரண்ட்ஸ் போய் கதறுவாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு அசிங்கமாக இல்லை? அவங்களுக்கு நல்ல பேர் வாங்கி வச்சுருக்கீங்களே நீங்கள், என்ன ஒரு நிதானத்தில் இருக்கீங்க நீங்கள்? இங்கே வந்து தண்ணி அடிக்க செஞ்சுருக்கீங்கன்னே. ஐயோ இல்லை நாங்கள் நிஜமாகவே யாருமே தண்ணி அடிக்கலை அப்படின்னு இனியா சொல்கிறாங்க. ஆமாம் நீ மொதல் உங்கள் அண்ணனுக்கு ஃபோனை போடு அப்படிங்கிறாங்க. ஐயோ வீட்டில் யாருக்குமே தெரியாது, ப்ளீஸ் யார்ட்டையும் சொல்லிடாதீங்கன்னு. நீ மொதல் உங்கள் அண்ணன் நீங்கள் வர சொல்லு, உங்கள் அண்ணன் எங்கே இருக்கானே? அண்ணன் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வெளியே வாசல் நிற்கிறான், மம்மி கேட்டால் விடமாட்டேன் நாங்கள், அதனால தான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து 1/2 ஹவரில் இங்கே போயிட்டு வந்தலாம் சொல்லி என்னை சொன்னாங்க. அண்ணன்கிட்ட சொல்லாமல் அண்ணன் அங்கே வாசலில் இருக்கான், நான் அண்ணனுக்கு தெரியாமல் இங்கே வந்துட்டேனே, நீ மொதல் அண்ணனுக்கு ஃபோனை போடு அப்படிங்கிறாங்க. ஃபோன் போடுறாங்க. இனியா எங்கே இருக்க? நான் மாறி ஃபோன் போட்டால் ஃபோனை ஏன் எடுக்கவே மாட்டேங்கிறேன், இங்கே வீட்டில் வந்து கேட்டால் வீட்டில் யாருமே இல்லைன்னு சொல்கிறாங்க, எங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே பயங்கரமாக
அவர் வந்து திட்டுறாரு அவங்க அண்ணன். உடனே இங்கே வந்து நான் ராதிகா பேசுகிறேன்னு, நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்க, இனியா எங்கே இருக்கா அப்படிங்கிறாங்க. நீ ஒரு லொக்கேஷன் ஷேர் பண்ணுவா, அந்த இடத்துக்கு வா அப்படிங்கிறாங்க. அங்கே எதுக்கு அப்படிங்கிறாங்க. நீ வா, இனியா இங்கே தான் இருக்கா அப்படிங்கிறாங்க. வந்துடுறாங்க. வந்தோடனே இனியா வந்துட்டு அண்ணே அப்படின்னு சொல்லி சீக்கிரமாக போய் அவங்க அண்ணனை ஹக் பண்ணி அழுகுறாங்க. என்ன இனியா என்னாச்சு, நீங்கள் என்ன செஞ்சீங்க என் தங்கச்சி அப்படின்ட்டு ராதிகா அவளை கோப்படுறாங்க. என்ன சொல்லு எல்லாத்துக்கும், நான் தானே ஏதாவது அவளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவளை இப்போ நான் பெரிய ஆபத்துலேருந்து காப்பாற்றிருக்கேன். என் ஆபத்தை என்ன ஆபத்து அண்ணே, யார்கிட்ட வந்து காப்பாற்றிருக்கேன்னு தெரியுமா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுலேருந்து காப்பாற்றிருக்கேனே. போலீஸ் ஸ்டேஷனா, போலீஸா, எதுக்கு அப்படின்னு சொல்லி அவர் பயங்கரமாக ஷாக் ஆகிறாரு. அப்புறம் எல்லா விவரத்தையும் சொல்கிறாங்க. அறிவு இருக்கா உனக்கு, நீ பப்புக்கு வந்தியானே, அண்ணே ப்ளீஸ்ண்ணே நான் தண்ணி அடிக்கலனே, நீ பப்புக்கு வந்தியானே. ஆமாண்ணே வந்தேனே, பாட்டின்னு சொல்லி என்னை ஏமாற்றிக்கிட்டேன். அறிவில் சின்ன பிள்ளையா நீ, உன்னை ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டாங்கிற, சாக்லேட் கொடுத்தா ஏமாந்து போகிற அளவுக்கு நீ அவ்வளோ கேவலமாக இருக்கியா, நீ ஒரு யோசிக்க மாட்டேன், நீ அவளோட இதுக்கு அம்மா உன்னை எங்கேயுமே அனுப்ப மாட்டேங்கிறாங்க. இப்போ தெரியுதா, அப்போ என்னமோ கேட்டால் அம்மா ஏனே நம்ப மாட்டேங்கிறாங்க, எங்கேயும் அனுப்ப மாட்டேங்கிறாங்க, பயங்கரமாக பேசுனேன். இப்போ தெரியுதா, வெளியே வாசலில் நிற்கிற என்னையே ஏமாற்றி நீங்கள் வந்திருக்க, அப்போ அம்மாவெல்லாம் எவ்வளோ தூரம் ஏமாற்றுவோம், அம்மாவுக்கு தெரிஞ்சு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க எங்கள் குடும்பத்து மானத்தை காப்பாற்றினதுக்கு அப்படின்ட்டு ராதிகா சொல்லிவிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவேனா, எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, எவ்வளோ பெரிய மேட்ரு இது, இவ்வளோ இப்படி நான் விடுவேன். நீ உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் போட்டு உங்கள் அம்மா இங்கே வரணும், எங்கே இருந்தாலும் சரி உங்கள் அம்மா இங்கே வரணும், உங்கள் அம்மா வந்ததுக்கப்புறம் தான் நான் இனியாக இங்கேருந்து அனுப்புவேன், அது வரைக்கும் அவள் ஏன் கஸ்டடியில் தான் இருக்கணும், அவளை எங்கேயும் அனுப்ப மாட்டேன் அப்படின்ட்டு ராதிகா அவங்களுடைய கத்தை இங்கே காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பாக்கியாவுக்கு கால் பண்ணுவாங்களா, கால் பண்ண மாட்டாங்களா, பாக்கியா வந்ததுக்கப்புறம் இந்த இது எப்படி டீல் பண்ண போகிறாங்கிறத நம்ம நாளை பார்ப்போம்.